முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு அது நம்ம கொல்லிமலையில் தான் வந்து இயற்கையாக விளையக்கூடிய ஒரு கிழங்கு. மரத்துலேயோ இல்லை பாறையிலையோ ஒட்டுண்ணி போல் இது வந்து சார்ந்து தான் வளரும். அது பாறையில் இருக்கக்கூடிய மக்னீசியம், பொட்டாசியம், அந்த கால்சியம், அந்த எனர்ஜியை உறிஞ்சி இந்த கிழங்கு வளர்கிறதுனால இது நம்ம வந்து உடம்பு சம்மந்தப்பட்ட, அதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூட்டு வலி, உடம்பு வலி, எலும்பு தேய்மானம் எல்லாத்துக்குமே அந்த கிழங்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது, தீர்வு கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா வடலூரில், அதாவது வள்ளலார் மடத்தில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பாகவே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. கொல்லிமலையெல்லாம் போனீங்கன்னா சூப்பாகவே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இது போகர் சித்தர் இந்த கிழங்கை பற்றி வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப் மாதிரி தான் ரெகுலராக வச்சு நம்ம சாப்பிட்ணும். நம்ம தோல் சீவிட்டு, நம்ம மிளகு சீரகம் எல்லாம் வந்து அரைச்சி பேஸ்ட் எடுத்துகிட்டு, நம்ம இந்த கிழங்கும் தோல் சீவிட்டு அதை அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கிறோம். ரெண்டும் நம்ம ஒரு சூப் செய்கிற மெத்தட்லாம் வந்து செஞ்சாலே போதுங்க. உப்பு போட்டு நம்ம கொதிக்க விட்றது தான், தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டாலே போதும். நம்ம ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட், அதே சுவை தான் இருக்கும். இது நம்ம ரெகுலராக சாப்பிட்லாம், டெய்லி 2 வேளையும் சாப்பிட்லாம், தப்பு இல்லைங்க. நல்ல ஒரு வெஜிடபிளில் இது ஒரு ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்கிற ஒரு சூப். இது நம்ம நான்வெஜ்ஜுன்னு சொல்ல கிடையாது, சொல்ல தேவையில்லை. வெஜிடபிளில் ஒரு ஆட்டுக்கால் போலவே ஒரு சூப், நல்ல ஒரு சுவை உள்ள ஒரு சூப். இது ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கலாங்க.